கடைசி நாட்களில் உபத்திரவ காலம் வரும் முன்பு நீதிமான்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள கிருபையின் காலத்தினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே. முந்தினவரும் பிந்தினவரும் என்றென்றும் ஜீவிக்கிறவரே, விசுவாசத்தை துவக்கி முடிக்கிறவரே, இமைப்பொழுதும் நம்மை கை விடமாட்டாரே. விசுவாச ஜீவியத்தில் பயம் என்பது பிசாசின் பொல்லாத ஆயுதம். பயப்படுகிறவர்கள் அக்கினிக் கடலில் பங்கடைவார்கள். பயத்தை தூக்கி எறிந்து தேவனை இன்னும் அதிகமாய் விசுவாசிப்போம். ஜெபத்திற்கு பதில் தாமதித்தாலும் கர்த்தர் எப்போதும் நம்மோடு இருப்பார். உலக முடிவு வரை கூட இருப்பேன் என்றவர் நம்மோடு இருக்கும்போது வீணான பயம் தேவையில்லை. எல்லையற்ற அன்பினால் காக்கிறவரே, அழைத்தவர் உண்மையுள்ளவர், முற்றும் முடிய நடத்த வல்லவரே. கடைசி நாட்களில் இது கிருபையின் காலங்கள், இமைப்பொழுதும் நம்மை கை விடமாட்டாரே. நீ படப்போகிற பாடுகளுக்கு பயப்படாதே. 10 நாள் உபத்திரவம் குறுகிய காலமே. மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. உபத்திரவம் நம்மை பலப்படுத்தும். வைரம் போல் ஒளி வீசச் செய்யும். தேவனுடைய பிள்ளைகள் துன்பத்தில் கூட அவரை நெருங்கிச் செல்லும். அனுபவம் ஆனந்தமே. 3 வித கிரீடங்கள் பரலோகத்தில் உண்டு. ஜீவகிரீடம் உண்மையுள்ளவர்க்கு, நீதியின் கிரீடம் அவரை விரும்புவோர்க்கு, மகிமையின் கிரீடம் ஊழியர்க்கு தந்திடுவார் தேவன் இரக்கமுள்ளவர். நல்ல போராட்டம் போராடுவோம், விசுவாசத்தை காத்துக் கொள்வோம். இக்காலத்து பாடுகள் எல்லாம் வரும் மகிமைக்கு நிகரல்ல. இந்த பாடுகள் 10 நாட்களே, வரும் மகிமை நித்தியமே. அந்த மகிமையை நினைத்து நிலைத்திருப்போம். தேவன் சீக்கிரம் வருகிறாரே.